பாஜக உங்கள் கூட்டணியில் இருக்கிறான், அவன் நடுநிலைன்றான். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் தான் தலைவர். நீங்கள் வந்துட்டு எதிர்த்து வாக்கு போடுறீங்க. ஆனால் அவன் கொட்டை கொட்டை உட்காந்துட்டு இருக்கிறான். பாஜக அவங்களால எம்எல்ஏ ஆனால திமுக வெளில போயிடுச்சு. அதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும்னா, சரி 2 பேர் கருத்தையும் கேட்டு ஒன்று செய்வோம். 2 பேர் கருத்துலேயும் நியாயம் இருக்குது. நான் ஒரு தலைவர்ன்ற முறையில் பொதுவாக சொல்கிறேன், பேசுகிறவங்க பேசுங்க, என்னென்ன கருத்து பேசணுமோ பேசலாம். பேசிட்டு, ஏன்னா ஒருத்தர் தான் பேச முடியும். உங்கள் எல்லார் கருத்தையும் நான் உள்வாங்கி நான் பேசிடுறேன். பேசிட்டு என்ன பண்ணுவோன்னா, நம்ம வாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம். இருந்தால் தானே ஓட்டு போடுறதா எதிர்க்கிறதாலாம் வரும். நம்ம வெளியே வந்துடுவோன்னா அந்த யூனிட்டியை மெயின்டைன் பண்ணிடலாம். குறைஞ்சபட்சம் வெளிப்பார்வைக்கு அந்த கட்சி ஒற்றுமையாக இருக்குதுன்னாவது காட்டியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணார், உட்காந்திங்கன்னு அந்த ஆதரவு கொடுக்குற எம்எல்ஏலாம் எழுந்து நின்னா பேர் நோட் பண்ணுறாரு பேப்பரில், இந்த ஹெட்மாஸ்டர் மாதிரி நோட் பண்ணி என்ன பண்ணார் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப வெறுப்பு வந்தது காரணமே, நோட் பண்ணி ஒரு கவலையே அக்கறையே கட்சியை பற்றி இல்லாமல், என்னடா ஆளுங்கட்சி ஆகணும்னு நினச்சா 46 பேர் 47 பேர் தான் வந்திருக்காங்க, 118 வரல, போன வாட்டி இருந்ததும் இந்த வாட்டி போயிடுச்சு, இப்படி இருக்குன்னு ஒரு கவலை கூட இல்லாமல் நோட் பண்ணி ஸ்பீக்கருக்கு உடனே லெட்டர், விப்பை மீறிட்டாங்க இவங்க பதவியை பறிக்க 25 பேரை. ஏங்க 47 25 பேர் பதவியை பறிக்க சொல்லி கட்சியின் பொதுச் செயலாளரே வந்தால் பைத்தியங்கீத்தியம் பிடிச்சிருக்குதா? கொறடா உத்தரவை மீறிட்டாங்க அப்படின்றது. சரிங்க, கொறடாவை நீங்கள் அப்பாயின் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கான்சென்சஸ் இருக்கணும். இல்லை, நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி, நான் சொல்லுவேன்னா கொறடாவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்றது 25 பேர் அங்கே போய் கொடுக்குறானே. இதெல்லாம் வந்துங்க ரொம்ப அல்பத்தனமாக அவசர குடுக்கைத்தனமாக பண்ணியிருக்கார் அவர். அதனால் என்னை பொறுத்தவரையில் அவர் பதவி விலகிட்டு புதிய தலைமை அங்கே வந்தால், இனிமேல் வளர்ந்தால், 2வது தாவேக்காவை அவங்க நட்பு சக்தியாக தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. முதல் இடத்துல இருக்கிறவனோடு அவங்க, நானாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன். ஆனால் அது ஒரு தப்பு பண்ணிட்டார் அவர். அதனால் அவருக்கு அந்த மூஞ்சி இல்லை. எடப்பாடியில் மட்டும் 234 தொகுதியில் விசில் இல்லை. ஏன் அவங்கள அந்த பிரேம்குமார் 5 கோடி ரூபாய் கொடுத்து நீ விலைக்கு வாங்கி அவனை போய் பந்தோபஸ்த் பண்ணிட்ட, அவன் தலைமறைவு ஆயிட்டான். ஸோ இதை எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் கோவம் வரல. திமுக 1000 கருத்து வேறுபாடு இருக்குது, ஆனால் எந்த தொகுதியிலையும் ஆளை தூக்கல இல்லை. அவங்க ஆளுங்கட்சி திணிக்கும்.